அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பொங்கல் அன்று வாங்க வேண்டிய இந்த 5 முக்கியமான பொருள். இந்த பொருட்களில் குறைஞ்சபட்சம் ஒரு 2 பொருளாவது நீங்கள் கட்டாயம் வாங்கிடுங்க. முடியும் அப்படி இருப்பவர்கள் இந்த 5 பொருளையும் வாங்குங்க. உங்களுடைய இல்லம் செல்வ செழிப்பாக இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. அந்த பொருளை வாங்க வாங்க நம் இல்லம் செழிக்கும். இந்த தை திருநாள் என்று யாரெல்லாம் மன நிம்மதியுடனும் மற்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அந்த வருடம் முழுவதுமே அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த தை திருநாள் பொங்கல் வைப்பதே நம்ம இந்த வருடம் முழுவதும் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்காக தான் அந்த தை திருநாள் அன்றே பொங்கல் வைத்து அதை விழாவாக கொண்டாடுவது. இப்போ தை திருநாள் அன்று காலையில் பொங்கல் வைப்பது பார்த்தீங்க அப்படின்னா, வாசல்லையோ அல்லது வீட்டுக்குள்ளேயே நம்ம பொங்கல் வைக்கிறோம், கேஸில் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னாலும் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தாத்பரியம் இருக்குது, ரகசியங்கள் இருக்குது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யும்போது மற்றும் ஒரு சில பொருட்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கும்போதும் சரி, நம் இல்லம் எப்போதுமே ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். நமக்கு அந்த பொங்கல் வைக்க வேண்டிய நேரம், எந்த நேரம், எந்த உணவு நம்ம சமைக்கணும், எந்த காய்கறிகள் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது கூட அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதான் தை திருநாளோட பொங்கலோட சிறப்பு. இப்போ இந்த நாளன்று நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள், முதல்ல என்ன பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னு, நீங்கள் ஒரு பாக்கெட்டு மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள் வாங்கிக்கலாம், குண்டு மஞ்சள் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன வாங்கினாலும் சரி, மஞ்சள் வாங்காமல் விட்டுறாதீங்க. மஞ்சள் கட்டாயமாக ஒரு பாக்கெட் சின்ன பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் வாங்கினா கூட போதுங்க. சின்ன பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு, நெய். நெய் நீங்கள் வாங்குறதுனால நம் இல்லத்திற்கு மகாலட்சுமியை அழைக்கிறது மாதிரி. அதனால் நம்ம நெய் வாங்குவது ரொம்ப நல்லது. நெய் நெய்யுமே நமக்கு சின்ன பாக்கெட் இருக்கும். நமக்கு 20 ரூபாய்க்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பாக்கெட் இருக்கும், இல்லைன்னா நமக்கு ஒரு டப்பா, சின்ன டப்பா 50 கிராம் 100 கிராம் டப்பாலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்னது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்று முதல்ல எல்லாம் வாங்கி வச்சுடுவோம். நம்ம இப்போ காலையில் பொங்கல் வைக்கிறோன்னா, இப்போ தை திருநாள் அன்று காலையில் பொங்கல் வைப்போம். ஸோ எல்லாமே நம்ம முதல் நாளே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வாங்கி வச்சுடுவோம். இப்போ இந்த நாளன்று இந்த பொருள்லாம் வாங்கினா ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் சின்னதாக வாங்கிக்கோங்க. ஒரு நம்ம என்றைக்கு இருந்தாலும் நமக்கு எந்த பொருளுமே வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. எல்லாமே நமக்கு உபயோகமாக தான் ஆக போகுது. ஸோ உங்களால் முடிந்தது சின்ன சின்னதாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ. பூக்களில் மல்லிகைப்பூ வாங்குறது மகாலட்சுமி தாயார் நம் இல்லத்திற்கு அழைப்பது போல தான். மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லத்தில் வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னாலே மல்லிகைப்பூ வாங்கி நம்ம தாயாருக்கு வைப்பது அவ்வளோ நல்லது. நமக்கு இல்லத்திற்கு எப்போதுமே ஒரு சுபிட்சம் கொடுக்கும். பெண்களுக்கு எப்போதுமே மல்லிகைப்பூ ரொம்ப நல்லது, ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கொடுக்கும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா, வெல்லம் வாங்குவது இந்த நாள் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு தித்திக்கின்ற போல் நமக்கு நல்லா இருக்கணுமோ, அதே போல் இந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் வெல்லம் இருக்கிற இடத்துல வறுமை வராது. வெல்லம் நம்ம வாங்குறது நமக்கு ரொம்ப நல்லது. வெல்லம் வாங்கி நம்ம செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரத்துக்குமே நமக்கு அவ்வளோ பலன் கொடுக்கும். அதனால் வெல்லம்ங்கிறது வாங்குறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது. ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா, 2 பொருளில் ஏதேனும் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒன்று பச்சரிசி வாங்கலாம், அப்படி இல்லை என்றால் கல்லுப்பு நீங்கள் வாங்கலாம். இந்த 2இல் ஏதேனும் ஒரு பொருள் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 5 பொருள் கட்டாயமாக முடிந்தளவுக்கு வாங்குங்க. அப்படி இல்லைன்னா 2 பொருளாவது வாங்குங்க. 1 மஞ்சள், 2 நெய், 3 மல்லிகைப்பூ, 4 பார்த்தீங்கன்னா வெல்லம், 5 கல்லுப்பு ஆர் பச்சரிசி. இந்த பொருளில் ஏதேனும் ஒன்று நீங்கள் வாங்கிக்கிடணும். அடுத்தும் வாங்க வேண்டியது ஏகப்பட்ட பொருள் இருக்குது. இருந்தாலும் இது போதும். இந்த பொருளை வாங்கினாலே போதும். இதில் ஏதேனும் ஒரு 2ஆவது வாங்கிங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 மஞ்சள் நீங்கள் வாங்கிருங்க, வெல்லம் வாங்கிருங்க. இந்த 2 ஏதேனும் ஒன்று வாங்கினால் கூட போதும். அடுத்து நெய் அல்லது மல்லிகைப்பூ அல்லது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த 3இல் ஏதேனும் ஒன்று வாங்கிருங்க. மொத்தம் 2 முக்கியத்துவம் இதில் இருக்குது. 5 முடியுது அப்படின்னா 5ம் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இறைவனோட அருளும் கிடைக்கும், நம் இல்லம் சுபிட்சமாக மாறும். இதெல்லாம் வாங்குறதுனால நமக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்போதுமே நம்ம இல்லத்தில் நிலைத்து இருக்கும். இந்த நாள் மட்டும் இல்லை, நமக்கு இந்த வருடம் முழுவதுமே நமக்கு தைப்பொங்கல் திருநாள் அன்று நம்ம எப்படி இருக்கிறோமோ, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, அதே மாதிரி எல்லா நாட்களுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி தை திருநாள் என்று பார்த்தீங்கன்னா, நம்ம தித்திக்க தித்திக்க சாப்பிடும். அதாவது வயிறு நிறைய நிறைய சாப்பிடும்.
எப்பா சாப்பிடவே முடியல அப்படிங்கிற மாதிரி போதும் போதுங்கிற அளவுக்கு நம்ம சாப்பிட்ற பாக்கியம் பார்த்தீங்கன்னா நமக்கு தைத்திருநாள் அன்று தான் கிடைக்கும். மற்ற நாள் கூட நம்மளுடைய இஷ்டப்பட்டு தான் நம்ம வைப்போம். ஆனால் அந்த தைத்திருநாள் அன்று மட்டும் பார்த்தீங்கன்னா இது வச்சு தான் ஆகணும், இது வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒவ்வொரு சாஸ்திரம் இருக்குது. அதனால் நம்ம அவ்வளோ ஒரு பொரியல் வைப்போம். நிறைய பொரியல் 5, 7 வகை 9 வகைன்னு வைப்பாங்க. இவ்வளோ வகை பொரியல், இவ்வளோ சாதம், பாயாசம், அப்பளம், அப்படியே அவ்வளோ ஒரு விருந்து சாப்பாடை விட ரொம்ப சிறப்பான சாப்பாடு தான் தைத்திருநாளோட சாப்பாடு. ஸோ அவ்வளோ அளவுக்கு நம்ம வைத்து போதும் போதுங்கிற அளவுக்கு மகிழ்ச்சியோட நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த மகிழ்ச்சி என்றென்றைக்கும் நமக்கு வேணும். கரும்பு நம்ம எவ்வளோ டேஸ்ட் பண்ணி தைத்திருநாள் என்று சாப்பிடுவோம். அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களுமே நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம பிடிச்ச மாதிரி நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தித்திக்கிற அளவுக்கு பொங்கல் இனிப்பு, அவ்வளோ இனிப்பு போட்டு நம்ம பொங்கல் வைப்போம். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அதாவது தித்திக்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும். அப்பா போதும்டா, இவ்வளோ சந்தோஷம் நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி மகிழ்ச்சியோட நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தாத்பரியம் நமக்கு இருக்குது. இதில் நம்மளால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். அதே போல் எல்லா நாட்களையும் நம்ம மகிழ்ச்சியாக பாசிட்டிவாக கொண்டு வரணும். நம்ம வந்து இறைவன் கொடுத்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ கற்றுக்கிடணுமோ அந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே நம்ம விசேஷ நாட்களாக நம்ம மனசில் வைத்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தைத்திருநாள் அன்று பொங்கல் வைக்க வேண்டிய நேரம், என்னென்ன உணவு சமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு பதிவும் நான் சேனலில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு பதிவு கொடுத்துருக்கேன், காப்பு கட்ட வேண்டிய நேரம், அதற்கான பதிவும் இருக்குது. வேணுங்கிறவங்க சேனலில் பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.